பணவரவை ஈர்க்கும் கோயில்கள். நம்ம ஒரு மணி அட்ராக்டான ஒரு கோயில், மணி அட்ராக்ஷன் கோயில் அப்படின்னு சொல்றோம். அந்த கோயில்கள் 27 நட்சத்திரத்திற்கும் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பரிகார மலர். என்ன அப்படின்னா பரிகார மலர்கள் அப்படின்னா என்ன? நம்ம எந்த ஒரு பூவால ஒரு அர்ச்சனை பண்ணுனா நம்மளுக்கு பலம் அதிகம். இன்னைக்கு வந்து தாளம்பூவும் இல்ல உங்களுக்கு துளசி எல்லா ஒரு கடவுளுக்கும் நம்மளுக்கு உகந்தது அல்ல. ஒரு சில கடவுளுக்கு ஒவ்வொரு சில மலர்கள் மட்டும்தான் உகந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்ப பெருமாளுக்கு போனா நம்ம துளசி மாலை, முருகனுக்கு போனா செவ்வரளி மாலை, இந்த மாதிரிலாம் கொடுக்குறோம். அப்படி உங்க நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததான் பரிகார மரம். இந்த பரிகார மரம்னா என்ன? ஒரு மரம் அப்படிங்கிறது வந்து விருட்சம். ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒவ்வொரு விருட்சம் வந்து நம்மளுக்கு பலமா இருக்கு. பலம்னா எப்படின்னா அவங்களுடைய வைப்ரேஷன் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு அமைப்பு இருக்கு. இப்போ பெரிய பெரிய கோயில பார்த்தீங்கன்னா அது தலை விருட்சம், இந்த கோயிலுக்கு இதுதான் தலை விருட்சம்னு சொல்லிட்டு ஆதி காலத்துல இருந்து அந்த தலை விருட்சத்தை அவங்க வழிபட்டு வருவாங்க. கடவுளுக்கு எந்த அளவுக்கு நம்ம வழிபாடு செய்யறோமோ அந்த அளவுக்கு வந்து தலை விருட்சத்துக்கும் முக்கியத்துவம் உண்டு. அப்போ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எந்த ஒரு மரம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்றோம். அப்ப இந்த மரத்தை நம்ம வளர்க்கணுமா அப்படின்னு கேட்டா ஒரு சில மரங்கள்ல நம்ம வளர்க்க முடியாது. நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்ப ரோட்டோடத்துல ஏதாவது மரம் வளர்க்கிறோம் அப்படின்னா இந்த மரத்தை நீங்க கொண்டு போய் ஒரு 5 மரமோ ஒரு 10 மரமோ நீங்க நட்டு வரலாம். இல்ல அந்த மரம் இருக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு நீங்க போய் அந்த மரத்துக்கு நீங்க வழிபாடு பண்ணி தண்ணி ஊத்திட்டு வரலாம். இல்ல உங்க அருகாமையில அந்த மரங்கள் இருக்கு, அந்த மரம் சார்ந்த ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா இன்னும் அது சிறப்பு. என்ன பண்ணலாம், அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வருது இன்னும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்கள் இருக்கு. இது பரிகார மரம்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் ஒரு வழிபடும் முறை. எப்படி வழிபடுவது? இப்ப நான் மரம் சொல்லியிருக்கேன், பூ சொல்றேன், இதை எப்படி வழிபடும் முறை அப்படிங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் நம்ம கொடுக்குறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா கர்மா நீங்கும் பரிகாரம். ஒரு நம்மளுடைய கர்மா என்ன பண்ணாலும் ஒரு கர்மாவையும் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கக்கூடிய தந்திரமும் சூட்சமும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு கர்மா நம்மளுக்கு எப்படி நீங்கும் அப்படிங்கிற சூட்சமத்தை ஒரு மனிதன் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நிறைய விஷயங்கள்ல இருந்து தப்பிக்க முடியும். அதனாலதான் வந்து மக்கள் அந்த காலத்துல இருக்கிறவங்க நிறைய கோயில்களுக்கு போக சொன்னாங்க. சிவனாலயத்துக்கு போங்க, அம்மன் கோயிலுக்கு போங்க, மலை மேல ஏறி போங்க. இந்த மாதிரி எல்லாம் போகும்போது சில கர்மாக்கள் நம்மளுக்கு குறைந்து கொண்டே வரும் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்தது பாத்தீங்கன்னா பண வரவு வரக்கூடிய ஒரு பரிகாரம். நம்ம மணி அட்ராக்ஷன் வரக்கூடிய கோயில்கள் பிளஸ் வந்து நம்ம பணவரவு எப்படி வருங்கக்கூடிய ஒரு பரிகாரம். இப்ப அதை என்ன மாதிரி ஒரு பொருளை நம்ம வைக்கணும் அப்படிங்கக்கூடிய சூட்சமத்தை நம்ம சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட நிறம். நிச்சயம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அதிர்ஷ்ட நிறம் உண்டு. இந்த அதிர்ஷ்ட நிறம் அப்படிங்கிறது இப்ப நான் வந்து ஒரு சிகப்பு நிறம் அப்படின்னா அதைவே நம்ம யூஸ் பண்றதா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. சிகப்பு நிறம் ஒரு அதிர்ஷ்டமான நிறம். அப்ப அந்த நிறம் முக்கியமான ஒரு காரியங்களுக்கு போகும்போதோ இல்ல ஒரு சில பொருட்களே வைக்கும் போது, இப்ப பணம் வைக்கிறோம், அது அந்த நிறத்துடைய ஏதாவது ஒரு பையிலையோ இல்ல துணிலையோ நீங்க கட்டி வைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்த நீங்க செய்யறது அந்த அதிர்ஷ்ட நிறத்துல நீங்க பண்ணலாம். ஏன்னா நான் சொல்றப்போ ஒவ்வொன்றும் எதுக்கு உபயோகப்படும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அடுத்தது தானம். ஒரு மனுஷன் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்கள் எந்த வித தானம் பண்ணணும். இப்ப எல்லாத்துக்குமே வந்து அன்னதானம் உகந்தது, அது பொதுவான கருத்து. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் தானம் பண்ணா கர்மா குறையும், அதிர்ஷ்டம் வரும். ஒரு சிலருக்கு பொருட்கள் தானம், ஒரு சிலருக்கு வந்து உணவு பொருட்கள் தானம், ஒரு சிலருக்கு வஸ்திர தானம். இப்படி எந்த வித தானங்கள் பண்ணா ஒரு மனிதனுக்கு சில அமைப்புல அவனுக்கு நல்ல ஒரு கர்மா நீங்கும் அப்படிங்கிறதும் இருக்கு. லாஸ்டா பாத்தீங்கன்னா ரகசிய பரிகாரம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ரகசிய பரிகாரங்களுடைய சூட்சமங்களை நான் சொல்லி கொடுப்பேன். அந்த சூட்சம முறை என்ன வரும் அப்படின்னா நம்ம எந்த விஷயங்களை செஞ்சா அது ரகசியமா நம்மளுக்கு பலன் உள்ள கொடுக்கும் அப்படின்னு. இந்த ஒரு நட்சத்திரத்துக்கு இத்தனை விஷயங்கள் இருக்கு. அதுல 27 நட்சத்திரங்களுக்கு நான் சொல்லிட்டு வர போறேன். அடுத்தது 27 நட்சத்திரக்காரர்கள் கடைசி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம குளிக்கும் முறைன்னு சொல்லுவோம். இப்ப குளிக்கிற தண்ணியில என்ன நம்ம போட்டு குளித்தால் நம்ம ஒரு சொல்லுவாங்களே தனக்குத்தானே வசிய சக்தி இல்லை அப்படின்னா ஒருவருக்கு நம்ம வந்து எப்ப பாரு வெறுப்பாவே இருப்போம்.
இப்போ ஒரு மனுஷன் வந்து பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம கிட்ட பேசணும்னு தோணும், இவங்க கிட்ட சில விஷயங்கள் கேட்கணும்னு தோணும். அப்ப நம்மளுக்கு நம்மை வெறுப்பை உண்டாக்கக்கூடிய அமைப்பு இல்லாமல் தினம்தோறும் ஒரு குளிக்கும் முறையை நீங்க ஏற்படுத்தி, இப்போ ஒண்ணு துளசி போடுறோம், இல்ல வேப்பிலை போடுறோம், இப்படி ஏதாவது ஒரு விஷயம் 27 நட்சத்திரத்துக்கு இருக்கு. அந்த மாதிரி நீங்க குளித்து அந்த பொருட்களை போட்டு வரும்போது என்ன அப்படின்னா, தினம்தோறும் நல்ல ஒரு தெய்வீக சக்தியை நீங்க உணர முடியும். அதுதான் அது. லாஸ்டா அந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. அப்ப இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி என்னென்ன முறை, ஏன்னா 27 நட்சத்திரத்துக்கும் இந்த முறை தான். இதை நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமா அது உங்களுக்கு எப்பவுமே யூஸ் ஆகும். யாராவது இப்ப நான் சொல்றேன் 27 நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க, நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே என்ன சொல்றது, மற்றவங்களுக்கு ஒரு கிளாஸாவே எடுக்கலாம். அந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் இருக்கு. சரி, அதுல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒண்ணு அந்த நட்சத்திரங்களுக்கு போகிறதுக்கு முன்பு ஒரு நம்ம அஸ்வினில இருந்து ஆரம்பிப்போம் இல்லையா, அந்த நட்சத்திரத்துக்கு போவதற்கு முன்பு நம்ம வாழ்க்கையில 9 ஒரு புனித இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு அதுல எல்லாமே 9, 10க்குள்ள அடங்கியிருக்கு. என்ன அப்படின்னா 9 கிரகங்கள் இருக்கு, அந்த 10ங்கிறது கர்மா. இதுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒரு விஷயத்த வந்து இந்த 9, 10 வரைக்கும் நம்ம நல்ல விஷயங்களை கொண்டு வந்தா 11ங்கிறது லாபத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனிதனும் முக்கியமா ஒரு கோயிலுக்கு போகணும். இப்ப என் லைஃப்ல நான் அதெல்லாம் போகவே இல்லைங்க, இந்த கோயிலுக்கெல்லாம் நான் வந்து பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப அந்த மாதிரி ஒரு கோயில் லைஃப்ல இருக்கிற காலத்துல ஏதாவது ஒரு முறை போயிட்டு வந்துடணும். வாங்க, ரோகிணி நட்சத்திரம்னா கமெண்ட் பண்ணுங்க. ரோகிணி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண் நட்சத்திரம் இல்லையா. ஒரு வந்து நம்ம அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி அப்படின்னு வந்துடுது. இந்த ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப எல்லா நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு பவர் இருக்கு. பவர் இல்லாத நட்சத்திரங்களே கிடையாது. அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு அமைப்பு வந்து வித்தியாசமான முறையில ஒவ்வொருத்தரோட மனிதனோட வாழ்க்கையில ஏற்ற இறக்கத்தை கொடுக்கும். அப்படி இந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம், மனோகாரகன்னு சொல்லுவாங்க. அப்போ மனோகாரகம் மனம்தான் ரொம்ப முக்கியம். மன வலிமை குறைவாயிடுச்சுன்னா எந்த விஷயத்தையுமே நம்ம செய்ய முடியாது. அப்போ மனோகாரகன் நம்ம பார்த்தலாமா. ரோகிணி நட்சத்திரத்துக்கு பணவரவை ஈர்க்கும் கோயில் ஒப்பிலியப்பன் கோயில், ஒப்பிலியப்பன் கோயில். அடுத்தது திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில், திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில். இந்த ஒப்பிலியப்பன் கோயில்ல வந்து போனாவே தைரியம் வந்துருமா, நிறைய பவர் வந்துருமா, பவர், ஆற்றல். யாராவது இராணுவத்துல இருக்கீங்க, அப்புறம் ஒரு ரொம்ப போர் வீரர்களா இருக்கீங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து போராடிதான் ஒரு விஷயம் ஜெயிக்கணும்னா இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தா ஈஸியா ஜெயமாயிடும். அதே மாதிரி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில்ல வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு, ஏன்னா ரோகிணிங்கிறது நீர், சந்திரன்கிறது நீர், அங்க நீர் ஊற்று அதிகம் உடைய கோயில் பார்த்தீங்கன்னா திருவானைக்காவல். எழுதிக்கோங்க, ஏன்னா இதை மிஸ் பண்ண வேண்டாம். மிஸ் பண்ணா நிச்சயம் திரும்ப கிடைக்காது. அடுத்தது பரிகார பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை, அடுத்தது முல்லை. தாமரை மலர், தாமரைங்கிறது ரொம்ப விசேஷம். என்ன கலர் தாமரையா இருந்தாலும் பரவாயில்ல, தாமரை, முல்லை. அடுத்தது நெல்லி மரம். மரம் என்றால் பரிகார மரம்ங்கிறது நெல்லி மரம். நெல்லி மரத்துக்கு நான் ஒரு லெக்சரே கொடுத்துட்டேன் உங்ககிட்ட, ஓகேவா. நெல்லி மரம் வழிபடும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை பால் அபிஷேகம் செய்து வெள்ளை மலர்களால் அர்ச்சனை செய்யணும். வெள்ளை அரளி இருக்கு இல்லைங்களா, திங்கட்கிழமையில பால் அபிஷேகம் செய்யணும். யாருக்கு செய்யணும் அப்படின்னா சிவனுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். யாருக்கு? சிவனுக்கு வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை பால் அபிஷேகம். அப்படி உங்களால பண்ண முடியல அப்படின்னா சின்ன சிவலிங்கம், உங்களுக்கு எல்லாமே ஆல்ட்ரேஷன் கொடுக்குறேன். சின்ன ரோகிணி சார், இப்பதான் ரோகிணிக்கே வந்திருக்கோம்.
நல்லா இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா சிறப்பான விஷயம். இல்லாட்டி நான் படிச்சுக்கிட்டே போறது எனக்கு ஈஸி தான். ஆனா உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லா கொடுக்கணும் தான் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுக்குறேன். கமெண்ட் பண்ணிருக்காங்களா சார்? நல்லா எல்லாமே லைக் பண்ணுங்க. லைக் பண்ணாம பார்க்கவே பார்க்காதீங்க. நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கொடுக்குறோம் இல்லையா? பாருங்க. அப்ப நான் ஸ்பீடா சொல்லி அப்படியே போயிடலாமா? லைக் வரலன்னா அப்படிதான் பண்ண போறேன் இப்போ. ஓகே, அடுத்தது நம்ம இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு என்ன சொல்றோம்? திங்கக்கிழமை பாலாபிஷேகம். ஒரு சின்ன சிவலிங்கம் இருக்கு இல்லையா? சின்ன சிவலிங்கத்தை வாங்கி அதுக்கு திங்கக்கிழமையெல்லாம் பாலாபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க. உண்மையாவேங்க செம தூள் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பவர் கிடைச்சிடும். அடுத்தது ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிறது 11 முறையோ 27, 48, 108 இந்த முறையில சொல்லிட்டு வாங்க. சரியா? உங்களுடைய கர்மா நீக்கும் பரிகாரம் அப்படின்னா பசு மாட்டிற்கு அகத்திக்கீரை நீங்க கொடுக்கணும். ஏழை மாணவர்களுக்கு பால் அல்லது உணவு தானம், ஏதாவது ஒரு பால் தானம் சொல்லுங்க, இல்லாட்டி உணவு தானம் செய்யுங்க. இது சிறப்பானது. இல்லாட்டி தானம் அப்படின்னா அரிசி, பால், இது எல்லாமே தானத்திலையும் இருக்கும். இப்ப தானம் வேற கர்மா வரனா, இந்த தானம் செய்வதனால் கர்மா உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். 11 வெள்ளிக்கிழமைகள் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் நீங்க ஏற்றவும். இது பணவரவு அதிகரிச்சுட்டே இருக்கும் நம்மளுக்கு. அப்ப 11 வெள்ளிக்கிழமை இது உங்களுக்கு இதுதான் கொடுத்துருக்கு. இப்போ லைஃப் ஃபுல்லா செய்ய சொல்லல. ஒரு 11 வெள்ளிக்கிழமை ஒரு மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏத்துனா அந்த வருஷத்துல எப்படி இருக்கு நீங்க பாத்துக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? அப்பா எனக்கு ஒரு காரியம் நடந்துருச்சு, இது செஞ்சுதான் நடந்துருச்சு அப்படின்னா நீங்க அதை ஃபாலோ எப்ப பண்ணலாம்? ஒரு 3 months ஒன்ஸ், 3 months. இப்ப இது எப்ப 11 வெள்ளிக்கிழமை எப்ப முடியுது? ஒரு 3 months உங்களுக்கு நடக்கும், 3-4 months நடக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, அதைவே நீங்க ஃபாலோ பண்ணா எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றிகரமா முடியும் இல்லையா? முதல் விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, பௌர்ணமி அன்றோ சந்திரனை சந்திரனை நீங்க பார்க்கணும். பௌர்ணமி அன்று சந்திரனை தரிசித்து நெய்வேத்தியம், பாயாச நெய்வேத்தியம் செய்தால் மன அமைதி, பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். இதுதான் உண்மையான விஷயம். இது ரகசிய சூட்சம். ரகசியமா ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம் அப்படின்னா, பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனை பாருங்கள். பார்க்கும்போது அந்த பார்த்ததுக்கு அப்புறமா பால் பாயசம் செஞ்சு உங்க வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிடுங்க. இது சூட்சமமா வச்சுக்கோங்க. நீங்க சாப்பிடலாம், உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், உங்க வீட்டாளுக சாப்பிடலாம். இது உங்களுடைய தெய்வீக ஒரு வசியம்னு சொல்லலாம். குளிக்கிற முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரோஜா இதழ்கள் எல்லாத்துலயும் வந்துகிட்டே இருக்கு, பாத்துக்கோங்க. இது ரோஸ் பெட்டல்ஸ்ல என்ன பண்ணணும்? பன்னீர் ரோஸ் தான் போடணும். அடுத்து வெட்டி வேரை ஊற வச்சு நீங்க இல்லாட்டி 1 மணி நேரம் அந்த வெட்டி வேறு ரோஸ் இதழையும் உள்ள போட்டு ஊற வச்சுக்கோங்க. பன்னீர் சேர்த்துக்கோங்க. இதுவரைக்கும் இந்த குளிக்கல் முறையோ இல்ல இந்த பரிகார முறையோ கொடுக்கல. அப்ப இத்தனை விஷயங்கள் ஒருங்கிணைத்து ஒரே விஷயமா கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப தனித்தனியா கொடுத்தா தனித்தனி சப்ஜெக்டாவே போயிருக்கும். அப்ப இத போட்டு குளிக்கிற தண்ணியில குளிச்சுட்டு வாங்க. இந்த குளிக்கிற முறை நான் எப்ப சொல்லியிருக்கேன்? வாரத்துக்கு 1 முறை குளித்தால் போதும். சரிங்களா? இது உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நிறைய லைக்ஸ் கொடுத்து பாருங்க. அப்பதான் எங்களுக்கு இவ்வளோ. இப்ப பாருங்க, இப்பதான் நம்ம 4 வந்திருக்கோம். இனி 27 நட்சத்திரத்துல இருக்கோம். ஓகே, அடுத்தது நம்ம மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கு போயிடலாமா? மிருகசீரிஷ நட்சத்திரம்